ஓகே, இங்கே செக்கிங்லாம் முடிச்சுட்டு ஹில்ஸ் மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் செக்கிங்லாம் முடித்தோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்படியே நம்ம இப்படி மேலே ஏற ஆரம்பிக்க போகிறோம். இங்கேருந்து மொத்தம் ஒரு 23 கிலோமீட்டரா மேலே. ஓகே, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. செம்மையாக இருக்குது. ஹில்ஸ் கூட பாருங்களேன். இருந்து பார்த்தா தெரிதான்னு தெரியல. சரி, செம்மையாக இருக்குது இந்த ஹில்ஸு. நம்ம ஏறும்போது ஃபஸ்ட்டு இந்த செக் போஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. செம்மையாக இருக்குது. உள்ள என்ட்ரன்ஸ்லாம் அந்த ஃப்ளவர்லாம் வச்சு செம்மையாக டெக்கரேட் பண்ணிடுவாங்க. காலையிலே அந்த சன்ரைஸ்க்கு அதுக்கும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த செக் போஸ்ட்லேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே இங்கேருந்து மேலே ஒரு 23 கிலோமீட்ரு ஒரே ரோடு. சல்லுன்னு போக வேண்டியது தான். பார்ப்போம். அப்படியே மேலே அந்த ஹில்ஸ் தெரிஞ்சு பாரு. செம்மையாக இருக்குது ரோடு. எனக்கு இந்த திருப்பதியில் வரும்போது வர்றதுக்கு பிடிச்சிருக்கு. முதல் விஷயமே வந்து சுத்தமாக வச்சுருக்கிறது தான். பாருங்களேன், அங்கேக்கு எங்கே ஒரு லேபரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். ரோடு வரைக்கும் விடாமல் சுத்தமாக கூட்டி க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுருப்பாங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சது. சென்ட்ரு மீடியம்லாம் பாருங்கள், சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அப்போ காகிதப்பூ அது வச்சு ஃபுல்லாக கலராக ஃப்ளவர்ஸ் வச்சு செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. காலையிலேயே எப்படி சொல்கிறது, உள்ளே என்ட்ராகும்போதே ஒரு சூப்பர் குட் ஃபீல் வருது. உள்ளே வந்தோன்னே இங்கே ஒரு கோயில் ஒன்று. எல்லாம் பாருங்களா, செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்கையில் அந்த ஏரியாலாம் தெரியுது. செம்மையாக இருக்குது. நம்ம ஏற ஆரம்பித்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். நல்லா ஹைட்டு ஓரளவுக்கு வந்துட்டோம். இந்த ஹில்ஸ் பார்க்கையில் தான் செம்மையாக தெரியுது. அப்படியே டவுன் அப்பில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் போக காட்டுறேன், இன்னும் சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, இங்கேருந்து பார்க்கலாம், அந்த ஹில்ஸ் பார்க்கலாம், அந்த ஏரியாலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பாருங்க, அங்கே ஒரு குட்டை இருக்குது. இங்கேருந்து பார்க்க அது குட்டை மாதிரி இருக்குது. அங்கே போய் பார்த்தா தான் குளமா ஏரியாவை கூட இருக்கலாம். நல்லா காட்டுக்குள்ளே இருக்குது பாரு. அதுக்கு ஒரு வழியும் இருக்குது அந்த பக்கம் வர்றதுக்கு. இந்த ஏரியா, அந்த ஹில்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. வியூ பார்க்குறதுக்கு அட்டகாசமான வியூங்க காலையிலே. ஆர்ச்சிது ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு லேபரு ஃபுல்லாக அந்த டஸ்ட்டு, வாட்டர் கேனு, பிளாஸ்டிக் கவரு, அந்த மாதிரி எது கிடந்தாலும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது ஒரு வியூ. நம்ம அந்த பக்கம் போகிறோம் அப்படியே.